என்னம்மா எல்லாரும் உன் முடிவுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். உன் பதில சொல்லு. பிடிச்சிருக்குமா? மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருக்குமா? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? மாப்பிள்ள அசத்திட்டடா மாப்பிள்ள. ஆசீர்வாதம் பண்ணுங்க. மருமோளே ரொம்ப சந்தோஷமா. உன் கல்யாணத்தை கிராண்டா நடத்தி உன்னை எப்படி உத்தரத்துல ஏத்தி உட்கார வைக்கிறேன்னு மட்டும் பாரு. இனிமேல் எவ்வளவு என்னைய கையில பிடிக்க முடியாதுல்ல. கலக்கிட்டான். ஜமாயிச்சிருவோம். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிருவோம். என்னத்த சொல்றது இவள? அடி பாவி, எனக்கு பழைய சாதத்தை போட்டு இப்படி சாப்பிட வச்சுட்டே அடி. வெறும் ஊருக்கா தொட்டுக்க வேண்டியது இருக்கு. கடிச்சிக்க காரமா ஒரு கருவாடு, பொரிச்ச மீன், சிக்கன் காலு, உப்பு கண்டம், இந்த மாதிரி ஒரு ஐட்டம் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தாதான் சுருக்குன்னு இறங்கும். இப்படி பத்தியக்கார மாதிரி வெறும் தயிர் சாதம் சாப்பிட வச்சுட்டேடி. நீ மட்டும் நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வக்கனையா சாப்பிட்டு நல்லா கொழுத்து போயிருக்கிற. கட்டின பொண்டாட்டி மேல கண்ணு போட்டியே, நீ எல்லாம் ஒரு புருஷனாயா? ஏண்டி சம்பளத்தை விட கிம்பளத்தை அதிகமா வாங்கிக்கிறல்ல, எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கல, ஒரு நல்ல சாப்பாடு போடுறியா? யோ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, போலீஸ்ல புடிச்சு கொடுத்து உள்ள தள்ள வச்சிருவேன். நல்லா புடிச்சு கொடுத்துருவேன். நேத்து காலையில பக்கத்து வீட்டுல இருந்து நல்ல காரமா கம கமன்னு ஒரு மீனு குழம்பு வாசனை. ஆஹா, அப்படி வந்தது அந்த வாசனை. என்ன வாசனை! நீயும் தான் இருக்கிறிய. ஜிலேபி மாதிரி மீன் வாங்கி கொடுத்தா மீனுக்கு வயித்தால போன மாதிரி தண்ணியா குழம்பு வச்சு சாம்பார் மாதிரி ஊத்துற. அதை எடுத்து போய் தெருல ஊத்தனா தெருநாய் இருக்குல்ல, அது கூட கோவத்துல என்ன கடிக்க வருது. அதுக்கு எவளாவது மீன் காரிய கட்டிக்கா நல்ல வக்கனே சமைச்சு போடுவா. வாங்கம்மா. வணக்கம் மேடம். ஏயா தேர்வே அலோல கலோல பட்டுட்டு இருக்கு, நீ இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிட்டுட்டு இருக்கிற மேடம். மேடம் இந்த ஆளை புடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு நல்லா முட்டிக்கு முட்டி நல்லா தட்டு தட்டுன்னு தட்டுங்க, அப்பதான் இந்த ஆளு அடங்குவாரு. அடி பாவி, என்னையே போட்டு கொடுக்குறேடி. அடிச்சா உன் புருஷ உடம்பு தாங்காதடி. அம்மா துணி காய போட்டிருக்கீங்க போல இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு, போய் என்னன்னு பாருங்க. ஆமாமா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. தான் இப்ப போறேன். இந்த ஆளை முதல்ல எடுத்துட்டு போங்க. மொத்தம் இந்த ஆளை. என்ன பரணி, என் வீடு 3 நாள் பூட்டி இருந்ததா இல்லையா? ஆமா மேடம். என் வீட்டுக்கு யாராவது வந்தது போனதை நீ பாத்தியா? உங்க அண்ணன் மட்டும் ஒரு தடவை வந்து போனார் மேடம். மரியாதையா சொல்லு, வேற யாராவது வந்தாங்களா? ஐயோ, வேற யாரும் வரல மேடம். நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சத்தியமா வேற யாரும் வரல மேடம். நீ 3 பேரை பார்த்தேன்னு சொல்லணும். என்னது? ஆமா, நீ சொல்லல. க்ளூ இருக்கான்னு கேட்டீங்கல்ல, இப்ப கிடைச்சிருச்சு. வந்த திருடனுங்களை இவன் பார்த்திருக்கான். சார் அப்படிலாம் பார்க்கல சார். ஏய், திருடனுங்களை நீ பாத்தியா? ஐயோ சத்தியமா 3 பேரை நான் பார்க்கவே இல்லை சார். 3 பேரா? ஏய், கைரேகை நிபுணரும் 3 பேர்னு சொல்றாங்க, நீயும் 3 பேர்னு சொல்ற. அந்த 3 பேரை பார்த்துக்கிட்டு பார்க்கலன்னு சொல்றியா? ஐயோ சத்தியமா இல்ல சார். மேடம் சொன்னதை நான் அப்படியே சொன்னேன் சார்.
அதான் சார் என்கிட்ட சொன்னது அப்படியே உங்ககிட்ட சொல்ல சொன்னேன். அதத்தான் சொல்றான். ஏய், என்கிட்ட 3 பேரை பார்த்தேன்னு சொன்னேன்ல. நான் பார்க்கவே இல்ல. ஏய், வாய ஊது. நாறுது. குடிச்சிருக்கியா? இல்ல சார், மோர் குடிச்ச, வெயிலுக்கு புளிச்சு போச்சு சார். கிழிச்சு போச்சு. சார் இப்பதான் என்கிட்ட சொன்னான். 3 திருடனுங்க பட்ட பகல்ல முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு வீட்டை திறந்து உள்ள போனாங்கன்னு. உங்களை பார்த்த உடனே பயப்படுறா. ஐயோ, சத்தியமா இல்ல சார். என்ன சிஸ்டர் இது, இப்படி என்ன மாட்டி விட்டீங்களே. ஏய், யாரா உனக்கு சிஸ்டரு? இப்பதானே சொன்ன. 3 பேர் வந்தாங்க. ஒருத்தன் குண்டா குட்டையா இருந்தான், ஒருத்தன் தாடி வச்சுக்கிட்டு இருந்தான், ஐயோ இல்ல இல்ல, இன்னொருத்தன் முரட்டுத்தனமா ரவுடி மாதிரி இருந்தான்னு. ஐயோ, இதெல்லாம் பார்க்கவே இல்ல மேடம். நான் அப்படி சொல்லல மேடம். இவனை ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிச்சாதான் ஃபுல் டீடைல் கிடைக்கும். கான்ஸ்டபிள், வண்டியில ஏத்தியா. மேடம் மேடம் மேடம், என்ன மேடம் இது இப்படி மாட்டி விட்டீங்களா மேடம்? ஏய், நீ யாரையும் பார்க்கலன்னு சொன்னாதான் உனக்கு அடி விழும். ஒழுங்கு மரியாதையா 3 பேரை பார்த்தேன்னு ஒத்துக்க. இப்ப நான் சொன்ன அடையாளத்தை திருப்பி திருப்பி ஸ்டேஷன்ல சொல்லிக்கிட்டே இரு. நீ போ, நான் பின்னாடியே வந்துட்டே இருப்பேன். கூட்டிட்டு போங்க. வாயா வாயா. புஷ்பா, நீ காய போட போனியே, என்ன அடிச்சு துவைச்சு காய போட போறாங்க. நீ வந்து காப்பாத்துனே. வாயா. எஸ்ஐ கவிதா ராணி வீட்டில். அவள் பேர் கவிதா தானே? கவிதா ராணியா? அதான் இந்த திமிரில் ஆடுறா. கொள்ளையர்களின் அட்டகாசம். கள்ளசாவி போட்டு பீரோவை திறந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 100 பவுன் நகை கொள்ளை. ஓ, இவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் உன் திமிர் அடங்கல. மான மரியாதை போகக்கூடாதுன்னு நகை திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? உனக்கு இன்னும் தீபாவளி பாக்கி இருக்கு. என் டார்ச்சர் இதோட முடிய போகிறதில்ல, இன்னும் நிறைய இருக்கு. உன் திமிரை அடக்காமல் நான் விடவே மாட்டேன். அவங்க 3 பேரை உனக்கு தெரியும்ல? அவங்கள பத்தின அடையாளம் உனக்கு தெல்ல தெளிவா தெரியும். அவங்கள பத்தின சந்தேகம் இருந்தோம், ஆனா உனக்கு சந்தேகம் வரல, அப்படிதானே? சொல்லுடா. சார், என் பொண்டாட்டி 3 நாள் காணாம போனா கூட சந்தேகப்பட மாட்டேன் சார். அவ்வளவு நல்ல மனசுக்காரன் சார் நான். அப்ப அவனுங்க மேல உனக்கு சந்தேகமே வரல? சந்தேகம் வரலையா? இல்ல நீ அவங்க கூட்டாளியா? எஸ்ஐ கவிதா ஊர்ல இல்ல, தாராளமா போய் திருடுங்கன்னு நீ தான் அவங்களுக்கு ரூட் போட்டு கொடுத்துருக்க, அப்படிதானே? ஐயோ சார், அப்படிலாம் இல்ல சார். இது ரொம்ப அபாண்டம் சார். ஏய், ஸ்கூல் வாசல்ல கஞ்சா வித்தேன்னு என்கிட்ட தான் அடி வாங்கின. ஐயோ, அந்த கேஸ் இன்னும் ஸ்டேஷன்ல இருக்கு, தெரியும்ல? இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். ஏய், அந்த திருடிங்க மேல உனக்கு சந்தேகம் வந்ததா இல்லையா? வந்து சார், சத்தியமா வந்து சார். அப்புறம் எதுக்குடா ஸ்டேஷன்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணல? பண்ணலாம்னு நினைச்சேன் சார், ஆனா செல்போன்ல சார்ஜ் இல்ல சார். அதனால தான் சார் மிஸ்டு கால் கொடுத்தேன். ஏய்,
செல்லுல சார்ஜ் இல்லனா எப்பற மிஸ்ட் கால் கொடுக்க முடியும்? என்ன உளறற? ஐயோ பயத்துல ஏதோ உளறறேன் சார். என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். என்ன காப்பாத்துங்க மேடம். என்ன காப்பாத்துங்க மேடம். என்ன சார் ஏதாவது டீடைல் சொன்னாரா? மேடம் முன்னுக்கு பின்னு முரணாவே பேசிட்டு இருக்கான். அவங்களுக்கு இவனுக்கு சம்பந்தம் இருக்கு. இவன் தான் அதுக்கு உடந்த. சொல்றா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். ஏய் கத்தாதடா. மேடம் ஒரு போன் வருது. நான் பேசிட்டு வந்துறேன். நீ கண்டிப்பா தங்கச்சிமா என்ன காப்பாத்துமா. நீ நல்லா இருப்போம்மா. ஏய் ஓவரா சீன் போடாத. மேடம் இதுக்கு மேல மேட்ரிக்னாக்கா பயத்துல ஸ்டேஷனை அசிங்கப்பட்டுருவேன். அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஏய் ஸ்டேஷனை நான் அடிச்ச கொன்னுடுவேன். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும்தான் நீ ஆன்சர் பண்ணணும். பதில் சொல்றதுல நான் ரொம்ப வீக் மேடம். நிஜமாவே நீ யாரையுமே பார்க்கல? சத்தியமா பார்க்கல. ரவுடிங்க 3 பேரும் 3 நாள் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கானுங்க. தண்ணி அடிச்சிருக்கானுங்க, கலாட்டா பண்ணி சிரிச்சிருக்கானுங்க, போன் பேசியிருக்கானுங்க, கறி மீனுன்னு சமைச்சு சாப்பிட்டிருக்கானுங்க. இது எதுவுமே பக்கத்து வீட்ல இருக்கிற உனக்கு தெரியாது. மேடம் ஒரு முக்கியமான விஷயம் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. உங்க வீட்ல இருந்து மீன் குழம்பு வாசனை அப்படியே தூக்குச்சு மேடம். எனக்கும் சந்தேகம் வந்துச்சு. வீட்டை சுத்தி சுத்தி வந்து வந்து நானும் மோப்பம் பிடிச்சுக்கினே வந்தேன் மேடம். ஐயோ 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 அப்படி ஒரு மீன் குழம்பு வாசனை. அந்த மீன் குழம்பு வச்ச கைக்கு இன்ச்சு இன்ச்சா இச்சி இச்சின்னு முத்தம் கொடுக்கணும் மேடம். முத்தம் கொடுப்பியா? தின்னி பண்டாரம். தின்னி பண்டாரம். மீன் குழம்பு வச்ச கைக்கு உன் வீணா போன வாயால முத்தம் கொடுப்பியா? ஒட்டிச்சிட்டு வந்த வாய. மன்னிச்சுங்க மேடம் தெரியாம சொல்லிட்டேன். இங்க பாரு நாளைக்கு நீ மறுபடியும் விசாரணைக்கு வரணும். மரியாதையா ஓடி போயிடு. தெய்வமே. ஐயோ எப்பா. என்ன மேடம் என்ன சொல்லிட்டு போறான்? எதுவும் உருப்படியா சொல்லல. ஆனா அவன் சொன்ன அடையாளத்தை வச்சு நானே ஓரளவு அந்த திருட்டு பசங்களை அடையாளம் காட்டுவேன். நீங்க பழைய கேடிகளோட போட்டோஸ், கைரேகை எல்லாத்தையும் எடுத்து வைங்க. என் வீட்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நிச்சயமா அவனுங்க மாட்டுவானுங்க. அவனுங்களை விடக்கூடாது. மேடம் 100 பவுன் ஆச்சே. அது உங்க நகையாச்சே. நகைக்காக இல்லங்க. போலீஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம். என்ன இவன் விட்டத்துல ஓடுற பள்ளியவே பாத்துக்கிட்டு இருக்கிறான்? ஒருவேளை பள்ளி பஞ்சாங்கம் பார்க்க போறானோ? மாப்ள டேய் மாப்ள டேய் மாப்ள என்ன என்னடா சோகத்தையே பார்த்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? இந்த நேரம் பார்த்து எவனாவது அரிசி முட்டையை களவாண்டு போனா கூட உனக்கு தெரியாது போல் இருக்க. அப்படி என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்கிற நீ? அது ஒண்ணு இல்ல மாமா. நாம போய் ஒரு பொண்ணை பார்த்தோமா இல்லையா, அந்த பொண்ணை பத்தி தான். அடடா மாப்ள அருமையா இருக்கு. பத்திக்கிச்சா இப்படித்தான் இருக்கணும். பிரமாதம் மாமா. அந்த பொண்ணு என்ன லூசா? அது உனக்கு தானடா தெரியும். நீ தானே உள்ள கூட்டு போய் 1/4 மணி நேரமா பேசிக்கிட்டு இருந்த. ஐயோ இந்த பாரு மாமா, அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு போய் பக்குவமா நீ பாருமா, உனக்கு எனக்கு செட் ஆகாது. என் ஒய்ஃபை நான் காதலிக்கிறேன். என் ஒய்ஃபை மட்டும்தான் கடைசி வரையும் காதலிப்பேன். என் ஒய்ஃபை என்னால மறக்க முடியாது. அதனால நீ என்ன மறந்துடுன்னு எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். ஏமாப்ல இத நீ இப்ப என்கிட்ட சொல்லும் போது 15 செகண்ட் தானடா ஆச்சு. இதே வார்த்தையை தான் அங்க 1/4 மணி நேரமா அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா? அவ்வளவு பக்குவமா ஏத்த இறக்கத்தோட சொல்லிக்கிட்டு இருந்திருக்க, அப்படித்தானே? தப்பு இல்ல. அதனாலதான் அவளுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. மாமா என்ன ஓமா? இத பார், பொண்ணுங்க மென்டாலிட்டியே இதுதான். நமக்கு ஒண்ணு வேணும்னு சொன்னா அத அவங்க வேணான்னு சொல்லுவாங்க. நம்ம ஒண்ணு வேணான்னு சொன்னா அதத்தான் அவங்க வேணும்னு சொல்லுவாங்க. இத பார், பேசாம பொண்ணு பிடிச்சிருக்கு ஓகேன்னு சொல்லிவிடு. அந்த ஜோதியால உன் வாழ்க்கை எப்பயுமே ஒலிம்பிக் ஜோதி மாதிரி பிரகாசமா ஒளி வீசட்டும். நான் யோசிக்கிறேன். வெரி குட். இப்படித்தான் இருக்கணும்.
நான் யோசிக்கணும்னு சொன்னது அவளை எப்படி என் வாழ்க்கையில இருந்து கழட்டி விடுறத பத்தி. நான் ஒட்ட வைக்கலான்னு பார்த்தா நீ வெட்டி ஓட்டத்திலே குறியா இருக்கிற. மாப்ள, இவ எதுக்கு இங்க வந்திருக்கிறா? கிழிஞ்சது தொண்டையார்பட்ட தவற தப்பட்ட. சுபர்மமா வா திவ்யா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டேய், ஏமா உனக்கு இப்பதான் அரிசி மண்டிக்கு வழி தெரிஞ்சுதா? ஆமா, எதுக்காக இங்க வந்த? நான் இவர்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டேய், சும்மா இருடா. நீ அங்க பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. நீ இங்கே இரு, நான் பேச வேண்டிய நேரம் இது. ஏமா திவ்யா, என் மாப்பிள்ளை கிட்ட நீ என்ன பேசணும்? எத்தனையோ நாள் அவங்ககிட்ட பேசணும்னு துடிச்சான். அந்த துடிப்பையெல்லாம் அப்ப நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத போது எவ்வளவு அலட்சியப்படுத்தின, எவ்வளவு கேவலப்படுத்தின அவனை நீ. இப்ப என்ன திடீர்னு பேசணும்னு வந்திருக்கிற? என்ன அவசியம்னு கேக்குறேன். மாமா ஏதோ பேசணும் வந்திருக்கா, நாங்க பேசிக்கிறோம். நீ சும்மாறா. நீங்க ரெண்டு பேரும் பேசி பேசிதான் இப்ப உங்க சார்பா உங்க வக்கீலுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமே உங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு என்ன வார்த்தை வேண்டி கிடக்கு? நாங்க ரெண்டு பேரும் என்னமோ பேசிட்டு போறோம். நீங்க ஏன் நடுவுல வரீங்க? மாமா நான் இருடா, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஏமா யாருமா நடுவுல வந்தது? நான் ஆதியில இருந்தே இருக்கிறவன். நீ தான் பாதியில வந்தவ, நடுவுல வந்தவ. இவன் எத்தனை தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பான், எத்தனை தடவை சமரசம் பேசியிருப்பான். எப்படி எப்படி எல்லாம் இந்த ஒரு வருஷ தாம்பத்தியத்துல உன்கிட்ட வளைஞ்சு நெளிஞ்சு கூனி குறுகி போயிருப்பான். இப்பதான் நாங்க இவனை கஷ்டப்பட்டு நிமித்தி வச்சிருக்கிறோம். மறுபடியும் குனிய வச்சு இவனை உனக்கு கும்பிடு போட வச்சிராத. என்ன மாமா நீ? இங்க பாருங்க, நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கான காலகட்டம் எல்லாம் கடந்து போயிருச்சுமா. என்னதான் டிவி விடிய விடிய ஓடினாலும் அதால அந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச்சு கூட நகர்ந்து போக முடியாது. அந்த மாதிரி 10 மணி நேரம் பேசி என் மாப்பிளைய கவுக்கணும்னு நினைச்சு அந்த திட்டத்தோட நீங்க வந்திருந்தனா இனிமே மாப்பிள ஒரு இன்ச்சு கூட மனசு மாற மாட்டான். நாங்க ரெண்டு பேருமே உன்னை கொடைக்கானல் வரைக்கும் துரத்திட்டு வந்தோமே, எதுக்காக வந்தோம்? உன்னை காப்பாத்துறதுக்காக தானே வந்தோம். அப்ப கொஞ்சமாச்சு எங்களை மதிச்சு ஒரு 2 வார்த்தையாவது பேசினியா? நீ இல்லையே. அவ்வளவு திமிரு உனக்கு இல்ல. நீ படிச்சவ, என் மாப்பிள கொஞ்சமா படிச்சவன். நீ அழகு, என் மாப்பிள கொஞ்சம் சுமாரு. அதானே? அதுக்கு தானே நீ வேணாங்கிற, வெறுக்கிற. ரொம்ப அழகா இருக்கிறன்னு நினைச்சு கர்வப்படாதமா. அழகு பலம் கிடையாது, பலவீனம். அழகு வயசாக ஆக தேயும். அது பணக்காரியா பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா பிச்சைக்காரியா மாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி. புரியுதா? என்னமா இது? நீ வராலும் பேசிட்டு இருக்க, திவ்யா கொஞ்சம் பேச விட. டேய், அவ என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்கான்னு தெரியுமா உனக்கு? என்ன நடந்திருக்கும்னு நான் யூகிச்சு சொல்லட்டுமா? இப்ப பார். ஏமா திவ்யா, நாங்க ராஜாவுக்கு பொண்ணு பார்க்க போன விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா. மாப்ள, இப்ப புரியுதா உனக்கு? இதுதான் மேட்ரு. நீ பொண்ணு பார்க்க போயிருக்கிற. உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே அப்படியே கோவமா கிளம்பி இங்க வந்திருக்கிறா. இவளுக்கு இவ சந்தோஷம் முக்கியமே இல்ல, நீ சந்தோஷமா இருக்கவே கூடாது. அதான் இப்ப உங்களோட பேச வந்திருக்கிறா. புரியுதா? ஏமா அதானே? ராஜா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும். அத சொல்லத்தானே இங்க வந்திருக்கிற? ஆமா. புரியுதா மாப்ள? உங்களால இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது, நாசம் ஆயிடக்கூடாது. அதை தடுக்க தான் வந்தேன். பாத்தியா மாப்ள, நான் சொல்லல. ஆனா நான் சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு. அது சம்பந்தமா தான் நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன். பாருமா, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் படம் எப்படி இருக்குன்னு ட்ரைலர்லயே தெரிஞ்சு போச்சே. உனக்கு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்க கூடாது, அதானே உன் திட்டம். அந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிருன்னு நீ கவலைப்படுற. ஆனா மாப்பிள்ள சந்தோஷம் தான் முக்கியம். அந்த ஆங்கிள் நீ யோசிக்கவே மாட்டேன்றிய. ஏன்னா இவன் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இவன் காலம் பூரா நசுங்கி நாசமா போகணும்.
அப்பதான் உன் மனசு அப்படியே குளு குளுன்னு இருக்கும். அப்படித்தானே? நீங்களே வள 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 வளன்னு பேசிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் என்னையும் பேச விடுங்க. இல்லன்னா இவரையாவது பேச விடுங்க. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. சொல்லிட்டு போயிடுறேன்.